ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தர் யாரை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் என்று சொன்னால், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். இந்த கடைசி நாட்களை பார்க்கிறோம், கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டிருக்கிற மனம் ஜனங்களுக்குள்ள காணப்படவில்லை. எபிரேயர் 3:14 சொல்லுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் நிறைய பேர் கர்த்தரிடத்தில் உறுதியான மனதோடு கூட வருகிறார்கள். ஆனால் காலம் செல்ல 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 பார்க்கிறோம், அந்த உறுதி கொஞ்சம் விட்டு விலகி செல்லுகிறது. இங்கே சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். ரெண்டாவது, உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். யோபு எழுதிய சரித்திர புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு சாத்தான் யோபை சோதிக்கும்படி 2வது மறுபடியும் வருகிறான். அவன் பூமி எங்கே உலாவி வரும்போது அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். முகாந்திரம் இல்லாமல் அவனை நான் சோதிக்கலை. அவன் என்ன சொல்கிறான், அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்றான். சாத்தான் சொல்கிறான், யோபு உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறார். எப்போ ஒரு உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறத பார்த்தார்னா, தன் பிள்ளைகளை இழந்தார். தனக்கு இருந்த ஆடு, ஒட்டகம், கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள், தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் குடும்பம் எல்லாம் இழந்துட்டு ஒரே ஒரு ஆளை நிற்கிறாரு. இவர் யோபுவோடு கூட தன் மனைவி மட்டும்தான் இருக்கிறது. தனக்கு உண்டார்ந்த எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்கிறாரு. இப்போ சத்துரு பார்த்து சொல்லுகிறான், இவ்வளோ இழந்து கூட யோபு தன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான்னு சொன்னான். ஆனால் யோபுடைய மனைவி சொல்லுகிறது, அதே யோபு 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்படியாக யோபுடைய மனைவி சொல்லுது, தேவனை கூட தூஷிச்சிருப்பா, ஜீவனை விட்டு. ஆனால் அவர் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறத சத்ருவும் பார்த்தாங்க, அவருடைய மனைவியும் பார்த்தாங்க, கர்த்தரும் பார்த்தார். இந்த உத்தமத்தில் இந்த உறுதியான மனம் யோபுக்கு இருந்ததுனால்தான் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால தான் யோபுக்கு எவ்வளோ போராட்டங்கள் வந்தது. எல்லாவற்றையும் இழந்தார். சரியத்தில் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு பருக்களால் புண்களால் நாற்றம் எடுத்தது. தன் மனைவி தூஷித்து தேவனை ஜீவனை விட்டுடுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய சமாதானத்தை ஒன்றும் கெடுத்து போட முடியவில்லை. அதனால்தான் யோபு 42:2 சொல்ல, தேவன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனியாய் யோபுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. யோபு பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டான். ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டது மாத்திரம், ஆண்டவரை முழுமையாய் 100% கர்த்தரை நம்பினான். கர்த்தர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொண்டார். அதுபோல் நீங்களும் கர்த்தரை உறுதியாய் அவரை நம்புகிறது மாத்திரமல்ல, உறுதியை பற்றி கொண்டு அவரை நம்பினீங்கன்னா உங்களை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொண்டு இரட்டத்தனியாய் ஆசீர்வாதங்களை உங்களை நிரப்புவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் உம்மை வருகிற உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக இந்த காலை வேளையில் மன்றாடுகிறோம். அநேகருக்குள்ள உறுதி இல்லைப்பா, ஏனோ தானோ என்ற கட்டடத்தில் வருகிறார்கள். கர்த்தாவே, ஏதோ தேவைக்காக மாத்திரம் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டுகிற மனதை ஜனங்களுக்குள்ள இந்த கடைசி நாட்களுக்குள்ள நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தா, உண்மையே 100% நம்புகிற பிள்ளைகளை நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. பணத்தையோ உலகத்தையோ பணபலத்தையோ நம்பாதபடியப்பா, உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதையோடு அவர்கள் உண்மையே நம்பி அந்த பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.